வடமாநில பெண்களை ஜாமீனில் எடுக்க யாரும் இல்லாததால் நீண்ட நாட்களாக காப்பகத்தில் அடைக்கப்பட்டிருந்த நிலையில் அரசு காப்பகத்தில் இருந்து 7 பெண்கள் தப்பி ஓடியிருக்கின்றனர். இது பற்றிய கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது சிறப்பு செய்தியாளர் ராம்குமார். அவரிடம் விவரங்களை கேட்டு பெறலாம். ராம்குமார், சொல்லுங்க, அரசு காப்பகத்திலிருந்து 7 பெண்கள் தப்பியோடி இருக்கிறார்கள். இதற்கு என்ன காரணம்? இது பற்றிய விரிவான விவரம். நிச்சயமாக சென்னை மற்றும் சென்னை புறநகர் பகுதிகளில் சமீப காலமாக விளம்பர திமுக அரசு பொறுப்பேற்றது முதல் பாலியல் தொழில் என்பது கொடிகட்டி பறந்து வருகிறது. மூளை முடுக்கெல்லாம் பாலியல் தொழில் அதிகரித்து வருவதனால அவ்வப்போது வட மாநிலத்தை சேர்ந்த பெண்கள் உள்ளிட்டோர் கைது செய்யப்படுவது வாடிக்கையா இருக்கிறது. இதுல முக்கியமா பாலியல் தொழிலில் ஈடுபடுத்தியதாக கைது செய்யப்பட்ட குற்றவாளிகள் புழல் சிறையில் அடைக்கப்படுகிறார்கள். அங்கிருந்து பாலியல் தொழில் செய்யும் பெண்களை மீட்டு சென்னை மயிலாப்பூரில் உள்ள கச்சேரி சாலையில் அரசு காப்பகம் இயங்கி வருகிறது. இந்த மீட்கப்பட்ட அந்த பெண்களை அங்கு பாதுகாப்பாக வைப்பது வாடிக்கையா இருக்கு. இந்த நிலையில கடந்த 1 வருடமாக இங்க அவ்வப்போது அடைக்கக்கூடிய பெண்களை ஜாமீனில் எடுப்பது ஆட்கள் இல்லாததால் தொடர்ச்சியா அங்க இருக்கக்கூடிய சூழ்நிலை இருந்து வருகிறது. அரசு மீட்கப்பட்ட பெண்களுக்கு சட்ட உதவி செய்து அவர்களை ஜாமீனில் எடுக்க உதவி செய்ய வேண்டும். ஆனால் காவல்துறை அது போன்ற நடவடிக்கைகள் ஈடுபடாதனால தொடர்ச்சியா காப்பகத்தில் இருப்பதனாலோ வறுமை கோட்டுக்கு கீழே இருப்பதனாலோ அவர்களுக்கு சொந்த ஊருக்கு செல்ல முடியாமல் தவித்து வந்த நிலையில் கடந்த பல நாட்களாக அரசு காப்பகத்தை நோட்டமிட்டு அங்க இருக்கக்கூடிய பெண்கள் 7 அடி சுவரை எகிரி குதித்து நேற்று இரவு தப்பி சென்றிருக்கிறார்கள். வடமாநில பீகார், ஒரிசா உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களை சேர்ந்த 7 பெண்கள் ஒன்றாக சேர்ந்து தப்பி சென்றிருக்கிறார்கள். இது தொடர்பாக மயிலாப்பூர் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். அரசு காப்பகம் என்பது பாதுகாப்பாக இருக்க வேண்டும். ஆனால் மயிலாப்பூரில் இருக்கக்கூடிய அரசு காப்பகத்தில் முறையான பாதுகாப்பு இல்லை. குறிப்பாக காவல்துறையினர் ரோந்து பணி ஈடுபட வேண்டும். ஆனால் ரோந்து பணி ஈடுபடாமல் அங்கு சர்வசாதாரணமாக வெளியாட்கள் உள்ளே செல்வதும் உள்ளே இருக்கக்கூடிய பெண்கள் வெளியே செல்வதும் வாடிக்கையா இருக்கு. இதனை பயன்படுத்தி தான் 7 பேர் கொண்ட வடமாநில கும்பல் தப்பி சென்றிருக்கிறது. இது தொடர்பாக வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. குறிப்பாக ரயிலில் சென்றிருப்பார்கள் என்ற கோணத்தில் நேற்று இரவு சென்ற ரயில் எந்தெந்த ரயிலில் தப்பி சென்றார்கள் என்பது குறித்து சிசிடிவி கேமரா பதிவுகளை வைத்து விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். உங்களுடைய விரிவான விவரங்களுக்கு நன்றி ராம்குமார்.